அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஆராதனை வேளையில் கடந்து வந்திருக்கிறதான ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளையும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை தாராளமாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. அருமையான ஆராதனை வேளையிலே கொஞ்ச நேரம் சரீரத்துக்கு சரியான ஒரு போட்டு செய்தியில் நான் புதன்கிழமை கண்டினியூஸாக ப்ரேயர் இருந்ததுனால கொஞ்சம் பலவீனம்னு சொல்ல இல்லை, ஆனாலும் கொஞ்சம் அங்கதான் கர்த்தரை மட்டும் தாங்கி வழிநடத்தி வருகிறார். அவருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது என்று நேரம் சொல்கிறது. அல்லேலூயா. அவர் ஒருபோதும் நம்மை கைவிடுகிற தெய்வன் அல்ல. நம்ம அதிகமாக ஜெபித்திருக்கிறோம், தெய்வ சமூகத்தில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறோம். அல்லேலூயா. பல பேங்க்ல உலக பிரகாரமாக நம்ம நிச்சயமா டெபாசிட் பண்ணுவோம். அல்லேலூயா. எல்லாவற்றையும் விடவும் கடந்த 1ஆம் தேதி நிறைய டெபாசிட் பண்ணியிருக்கிறீங்க. ஆமென். தெய்வ சமூகத்துல வர முடியாதவங்க வீட்டுல இருந்து ஜெபிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கர்த்தருக்குள்ள. ஆமென். அல்லேலூயா. தெய்வ சமூகத்துல நமக்கு வேற ஒண்ணுமே இல்லை. நம்ம இன்வெஸ்ட் பண்றதுக்கு, டெபாசிட் பண்றதுக்கு வேற எதுவும் இல்லை. நம்முடைய ஜெபங்கள், கண்ணீர்கள், விண்ணப்பங்கள், வேண்டுதல்கள் அவருடைய சமூகத்துல நம்ம பண்ணியிருக்கணும். கண்டிப்பா இந்த ஜெபங்களுக்கெல்லாம் கர்த்தர் பதில் தர ஆரம்பித்து விட்டாருன்னு தான் நான் சொல்லுவேன். சத்துரு பயங்கரமா தடை பண்ணி கொண்டிருக்கிறான், அது நன்றாக தெரிகிறது. ஆனாலும் கிருபையாய் கர்த்தர் நடத்தி வருகிறார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் ஒரு மனுஷனை அழைச்சி ஊழியத்தை கரத்துல கொடுத்தாருன்னா அதை நடத்துகிறவர் கர்த்தர். ஆமென். சும்மா நம்ம ஒரு மனுஷனா நிற்கிறோம், ஆனால் ஆவியானவர் சில காரியங்களை செய்கிறதுல அவர் வல்லமை உள்ள தேவன். மனுஷனுடைய சரீரம் பலவீனம் தான். ஆமென். மாம்சம் பலவீனம் உள்ளது, ஆனாலும் ஆவி உற்சாகம் உள்ளது. அல்லேலூயா. கர்த்தர் அருமையா நேர்த்தியாய் செய்து முடித்தார். ஆமென். அல்லேலூயா. அந்த எல்லா பிள்ளைகளும் உற்சாகத்தோடு காணப்பட்டீங்க. ஒரு விஷயம் கூட உங்களுக்கு இந்த நாளத்திலிருந்து நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். அல்லேலூயா. விதைச்சிருக்கிறோம், கண்ணீரோட விதைச்சு அவங்களுக்கு எப்படிப்பட்ட அறுவடை உண்டா? கம்பீரமான அறுவடை. அல்லேலூயா. எப்படி விதைச்சீங்களோ அதற்கு ஏற்ற ஒரு அறுவடையை கர்த்தர் தருவார். அல்லேலூயா. ஆனால் கிருபையாய் கர்த்தர் நம்மை நடத்தினார். ஆமென். அல்லேலூயா. நடத்தி வந்த தேவனுக்கு கோடாகோடி நன்றிபதிகளை நான் ஏறெடுக்கிறேன். ஆமென். இந்த காலை வேளையில கூட ஒரு பழைய மலையாள பாடலை பாடிவிட்டு நம்முடைய வார்த்தைக்கு நேராக நம்ம கடந்து செல்லலாம். அல்பகாலம் மாத்திரம் பூவிலே வாசம் சொற்புறமானென்றே நித்தியமாம் வீடு, என்றே நித்தியமாம் வீடு. அல்பகாலம் மாத்திரம் பூவிலே வாசம் சொற்புறமானென்றே நித்தியமாம் வீடு, என்றே நித்தியமாம் வீடு. பிரயாண
வாழ்க்கை. இந்த உலக வாழ்க்கை முடியும் போது முத்துமயமாய் விளங்கும் பட்டணம் അതിന്റെ പുത്തൻ എരുശലേം എത്ര ശോഭിതം, വീതി സ്വച്ഛ പടിക തുല്യ തങ്ക നിർമ്മിതാമാ പട്ടണമാം അതിന്റെ ഭംഗി വർണ്ണിയമല്ലവോ என்று பாட்டுக்காரன் அதை வர்ணிக்கிறாங்க. ஹல்லேலூயா. அது வீதி எல்லாமே, தெருக்கள் வீதிகள் எல்லாம் தங்கமயமாய் விளங்கும். அது மாத்திரமல்ல, 12 ரத்தின கற்களால், ஆமென், ஹல்லேலூயா, 12 ரத்தின கற்களால் கட்டப்பட்ட அந்த கைவேலை இல்லாத நித்திய வீடு நமக்காக காத்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அதனால இந்த உலகத்துல கொஞ்ச காலம் கஷ்டம், நெருக்கம், ஆமென், பிரச்சனை, பாடு, பலவீனம், அதனால நம்ம என்ன செய்யணும், இருக்கிற காலத்துல எல்லார்ட்டையும் சந்தோஷமா, சமாதானமா, அன்பா, ஐக்கியமா வாழ நம்ம பழகணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொஞ்ச கால வாழ்க்கையில, கொஞ்ச காலம் இங்கே நம்ம பரதேசியாய் வாழ்கிறதான இந்த கொஞ்ச காலத்திலே நம்மளால ஆமன மட்டும் எல்லாரோட சமாதானமா இருக்க பழகணும். ஆமென். அன்பா இருக்கணும், ஐக்கியமா இருக்கணும். பொறாமைய, சண்டைய, சச்சரவா எதுவும் நமக்கு வேண்டாம். நம்ம பற்றி யார் வேணாலும் பொறாமப்பட்டு கொண்டு நம்ம யாரை பத்தி என்ன செய்ய வேண்டாம், பொறாமைப்பட வேண்டாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென், ஹல்லேலூயா. மீண்டும் ஒரு விஷயம் கூட, கடந்து வந்திருக்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்துல வாழ்த்துகிறேன். புதுசா வந்திருக்கிற அருமையான ஆட்சிமாருக்காக கர்த்தரை துதிக்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென், ஹல்லேலூயா. இந்த நாளிலே கூட ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம், அதனுடைய 28 மற்றும் 30 ஆகிய வசனங்களை கொஞ்சம் சத்தத்தை உயர்த்தி வாசிக்கலாம். ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம், அதனுடைய 28 மற்றும் 30 ஆகிய வசனங்களை சத்தத்தை உயர்த்தி வாசிக்கலாம். 28 அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலம் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். அவளுக்கு 30வது வசனம், எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கி இருக்கிறார், எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு, கர்த்தருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் சாதாரணமா இல்ல. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு நேராக பிரயாணப்பட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் அவருடைய அநாதி தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டு அவரிடத்தில் அன்பு கூர்ந்து கொண்டிருக்கிறோம். எத்தனை பேர் இயேசுவை நேசிக்கிறீங்க? ஆமென். ஆண்டவரை நேசிச்சா எல்லா கூட்டங்களுக்கும் வரணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா ஜெபங்களுக்கும் வரணும். ஆமென், ஹல்லேலூயா. அதான் நேசம், அதுதான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். நம்ம தெய்வத்தை கண்டு யாரும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவர் அப்படி ஒரு அகோரமா இல்லைன்னா பயப்படுத்துகிற விதமா அந்த அளவில் நம்ம ஆண்டவர் இல்லை. அவர் சாந்தமும் மனத்தாழ்மையும் உள்ள தேவன். அவர் அன்புள்ளவர், அவர் இரக்கம் உள்ளவர். கர்த்தருக்கு பயப்படுதல்னா என்ன? கர்த்தருடைய கட்டளைகள், கற்பனைகளை கீழ்ப்படிந்து அவருடைய செய்கைகள், அவர் என்ன சொல்றாரு அதன்படி செய்யதான் ஆண்டவருக்கு பயப்படுகிறதான ஒரு பயம். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரை எப்படி நேசிக்கிறோம் என்பது நம்ம காணிக்கை கொடுத்தல்ல கர்த்தரை நேசிக்கிறது. எந்த அளவு அவரிடத்துல நெருக்கமா இருக்கிறோமோ அந்த இடத்துல ஜெப வாழ்க்கை அதிகரிக்கும். அது மட்டும்தான். எந்த அளவு ஜெபிக்கிறீங்களோ, எந்த அளவு ஜெபம் என்பது கர்த்தரோடு நம்ம என்ன செய்கிறோம், பேசுகிறோம். ஜெபம் என்பது என்னது? கர்த்தரோடு நம்ம என்ன செய்கிறோம், பேசுகிறோம். அவர் கேட்க ஆயத்தமாய் இருக்கிறார். என்னை நோக்கி கூப்பிடுன்னு சொல்றார். ஒரு தேவ பிள்ளை இயேசுவை நேசிக்கிறோம்னு வாயால சொல்லி விடுகிறத விட எந்த அளவு நேசிக்கிறீங்க என்பதை நம்மளே தெரிஞ்சுக்கலாம். எந்த அளவுக்கு நேரம் அதிகரிக்கிறது. உலக பிரகாரமா ஒருத்தங்களை நேசிக்கிறோம்னா மணிக்கணக்கில் போன்லயும் பேசுவோம், போய் உட்கார்ந்து பேசுவோம். அப்படிதானே? பிடிச்சவங்க கூட பேசுவோம். உண்மைதான், நான் பேசியிருக்கேன். என்ன சொல்றேன், பேசுறேன். அப்போ நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க கூட அதிகமா பேசுறத நம்ம என்ன செய்யறோம், விரும்புகிறோம். அவ்வளவுதானே? அப்படிதானே? அப்போ அந்த அப்பாவிடத்துல நம்ம அன்பு கூறுகிறதுக்கு ஒரு அடையாளம் தான் அவரோடு கூட நம்ம நெருங்குகிறது. நேரம் அதிகமாகி கொண்டே போகும். 10 நிமிஷம் ஜெபிக்குமென்ற டைமா பாக்குறது இல்ல. ஹல்லேலூயா. ஆரம்பம் அப்படிதான் இருக்கும். ஏன்னா உலக அன்பு நம்மளை நெருக்கி கொண்டிருக்கு. இந்த உலகத்துல சில காரியங்கள் நெருக்கி கொண்டு இருக்கும் போது தேவ சமூகத்துல ஜெபிக்கிற ஜெபம் 10 நிமிஷம் ஆனோடனே அது ஒரு பெரிய நீண்ட ஜெபம் மாதிரி தெரியும். அடுத்து அரை மணி நேரம் ஜெபிச்சேன்னா
1 மணி நேரம் ஆகும், 1.5 மணி நேரம் ஆகும், 2 மணி நேரம் ஆகும், 3 மணி நேரம் ஆகும். அந்த ஜெபம் அவரிடத்துல அன்பு அதிகரிக்க அதிகரிக்க அது நடுராத்திரி ஜெபமாக மாறும். ஹல்லேலூயா. எல்லாரும் தூங்கி கொண்டு இருக்கும் போது நேசிக்கிற ஒருவரிடத்துல பேச விரும்பணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருத்திய காதலிச்சான்னா அவன் எப்ப பேசணும்? எந்த நடுராத்திரியா? அவனுக்கு அந்த நேரம் காலமே தெரியாது. பேசிட்டே இருப்பா. செல்போன் சுவிட்ச் ஆஃப் ஆகுற வரைக்கும் என்ன செய்வான்? பேசுவான். உண்மையா இல்லையா? உண்மைதான். ஹல்லேலூயா. அப்படியானா நமக்காக ஜீவனை தந்த அந்த அப்பாவிடத்துல பேசிக்கொண்டே இருக்கணும். ஹல்லேலூயா. நாள் கணக்கில், மணிக்கணக்கில், ஹல்லேலூயா, இருதயத்தின் ஆழத்திலிருந்து எந்த வேலை செய்தாலும் அப்பாவோடு நெருங்கின ஒரு உறவு நமக்கு, நெருங்கின ஒரு உறவு. ஒரு நாள் அவர் சமூகத்தில் போய் நிற்கும் போது நான் உன்னை அறியேன்னு ஆண்டவர் என்ன செய்யக்கூடாது? சொல்லக்கூடாது. அதனால அப்பா கிட்ட என்ன செய்யணும்? நெருங்கின ஒரு உறவு. பேசிக்கொண்டே இருங்க, மணிக்கணக்கா பேசுங்க. யாரும் திட்ட மாட்டாங்க. ஹல்லேலூயா. யாரும் ஏச மாட்டாங்க. ஜெபிக்கிறதுக்கு யாரும் எந்த தடையும் பண்ண மாட்டாங்க. அந்த காலத்துல தடை பண்ணியிருந்தாங்க, இந்த காலத்துல எல்லாம் தடை இல்லை. எப்படி வேணாலும் நம்ம நினைச்சுக்கலாம், ஜெபிக்கலாம். ஆண்டவரோட அன்பு கூறுகிறதற்கு அடையாளம் தான் அவரோடு கூட நம்ம பேசுறது. ஹல்லேலூயா. அந்த நேரத்தை அதிகப்படுத்துங்க. ஆமென். ஹல்லேலூயா. அதான் இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு நிருபம் எழுதும்போது சொல்றார், அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு. அழைக்கப்பட்டவர்கள் தேவனிடத்தில் என்ன செய்யணும்? அன்பு கூறணும். ஹல்லேலூயா. அப்ப என்ன நடந்தாலும் அவர் அறியாம ஒண்ணுமே நடக்காது. ஹல்லேலூயா. அழைக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளைக்கு கர்த்தர் ஒரு பாதையை வைத்திருக்கிறார் இந்த உலகத்துல. ஹல்லேலூயா. அழைக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளைக்கு ஒரு பாதையை ஆண்டவர் இந்த உலகத்துல வைத்திருக்கிறார். ஆமென். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பாதைகள் இருக்கிறது. ஆனால் கர்த்தருடைய அநாதி தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் ஒரு பாதையை கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த பாதையில தான் நம்ம பிரயாணிக்கணும். ஹல்லேலூயா. அந்த பாதையில பல கஷ்டங்கள் இருக்கும், பல கரடு மேடுகள் இருக்கும், மேடு பள்ளங்கள் இருக்கும், கண்ணீரின் பள்ளத்தாக்கு இருக்கும், ஆமென், இல்லாதவைகள் இருக்கும். ஹல்லேலூயா. ஒருவேளை சில இழப்புகள் கூட வந்திருக்கலாம். எங்க வாழ்க்கையில கர்த்தர் எங்களுக்கு அனுமதிக்கப்பட்ட பாதை, அநாதி தீர்மானத்தின்படி எங்களை அழைத்த தேவன் எங்களுக்கு அந்த பாதையில சில கண்ணீரின் பள்ளத்தாக்குகள் இருந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனா சகலமும் நன்மைக்கு ஏதுவாக என்று அறிந்து கொள்ளணும். ஆமென். ஹல்லேலூயா. ஏதோ நமக்கு பிடிச்ச பாதை அல்ல. ஹல்லேலூயா. அவரிடத்தில் அழைக்கப்பட்ட தேவ பிள்ளைகளுக்கான ஒரு பாதையை கர்த்தர் வைத்திருக்கிறார். அது ரொம்ப விசாலமா இருக்காது, ரொம்ப சந்தோஷமா இருக்காது, எப்பவுமே மனமகிழ்ச்சியா இருக்காது. ஹல்லேலூயா. அதுல சில பாடுகளை கர்த்தர் அனுமதிச்சிருப்பார். எதுக்கு தெரியுமா? கர்த்தரோடு நெருங்கி இருக்கிறீங்களா? இல்ல பாடுகள் வரும்போது அவரை விட்டு பின்வாங்கி போறீங்களா? ஹல்லேலூயா. பின்வாங்கி போறோமா? ஹல்லேலூயா. இல்ல. நம்ம ஏன் நிலைச்சு நிக்கிறோம்? என்னதான் வரட்டும். அதான் சொல்ற, சகலவும் நன்மைக்கு ஏதுவாக. A to Z என்ன நடந்தாலும் நன்மைதான். ஹல்லேலூயா. ஆனா பாதைகள் தான் சற்று வித்தியாசமா இருக்கு. நாம் பிரயாணம் பண்ணுகிற பாதை உங்களுக்கு இல்லை, நீங்க பிரயாணம் பண்ணுகிற பாதை எனக்கும் இல்லை. ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசமான பாதை. ஹல்லேலூயா. தீர்மானத்தின்படி, ஆண்டவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்ட தேவ பிள்ளைகளுக்கு எல்லாம் எப்போதும் அனுகூலமாயிறார். கர்த்தருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் சில பாதைகளை கர்த்தர் அனுமதித்திருப்பார். ஹல்லேலூயா. அந்த பாதையை விட்டு விலக நினைக்காதுங்க. ஹல்லேலூயா. பாதையில என்னதான் இருந்தாலும், ஹல்லேலூயா, எவ்வளவுதான் கஷ்டங்கள் நெருக்கங்கள் இருந்தார், ஆண்டவரே நீங்க எனக்கு முன்னே போகப்பா, நான் பின்னாடி வாரேன். ஹல்லேலூயா. அப்ப ஒவ்வொருத்தருடைய அழைப்பிற்கு பின்னாடியும் ஒரு பாதை இருக்கிறது. ஹல்லேலூயா. நம்ம பரிசுத்த வேதாகமத்துல பார்த்தோம்னா நான் மோசேயை எடுத்து பேச போறேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்தவானாகிய மோசே கர்த்தரால் அழைக்கப்பட்ட, அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளைக்கு ஒரு தரிசனம் இருக்கு. ஹல்லேலூயா. ஒரு தரிசனத்தோட வாழணும். வாழ்க்கை என்பது உலக பிரகாரமா ஒரு வாழ்க்கை வாழ்றோம். ஒவ்வொரு நாளும் ஒரு ஷெட்யூல் போடுறோம். அழைக்கப்பட்டவனுக்கு ஒரு தரிசனம் உண்டு. ஹல்லேலூயா. அழைக்கப்பட்டவன் சில அடிமைத்தனத்தில் இருக்கிறவர்களை வெளியே கொண்டு வருவாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அழைக்கப்பட்டவன் சாதாரணவன் அல்ல. அழைக்கப்பட்டவன் தனக்கான பாதையை தெரிந்தெடுப்பான். ஆமென். ஹல்லேலூயா. மோசேயை குறித்து நான் ரொம்ப வசனங்கள் எடுக்க விரும்பல. இயேசு சொல்லும் போது ஒரே ஒரு வசனத்தை எனக்கு வாசிங்க. 1 பேதுரு 1வது அதிகாரம் அதனுடைய 15வது வசனம் வாசிங்க. அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராய் இருங்கள். அப்போ அழைத்தவர் எப்படி இருக்கிறார்?
பரிசுத்தராய் இருக்கிறார். அப்போ நம்ம எல்லாவற்றிலும் எப்படி இருக்கணும் ஆண்டவர் விரும்புகிறார்? பரிசுத்தமாய் இருக்கணும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆமென், அல்லேலூயா. அழைத்த தேவன், ஏதோ நம்ம நினைக்கிற இந்த ஆராதனைக்கு வந்து இருக்கிறோம், நம்மளா வரல. அல்லேலூயா. ஏதோ ஒரு கர்த்தருடைய அனாதி தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் வந்திருக்கிற தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு கர்த்தர் எல்லாவற்றையும் நன்மையாய் செய்வார். அல்லேலூயா. அழைக்கப்பட்ட மோசே அனுப்பப்பட்டார். எப்படி அனுப்பப்பட்டான்? கர்த்தரிடத்தில் இந்த தரிசனத்தை பெற்றுக்கொண்டான். முதலாவதாக இப்போ அழைக்கப்பட்டவனுக்கு ஒரு தரிசனம் இருக்க வேண்டும். அழைக்கப்பட்டவன் எல்லாவற்றிலிருந்து தனியாக அவன் என்ன செய்வாங்க? பிரித்து எடுப்பாங்க. அல்லேலூயா. அழைக்கப்பட்டவனுக்கும் உலகத்துக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. ஆமென், அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? அல்லேலூயா. அழைக்கப்பட்டவனுக்கும் உலகத்துக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. அல்லேலூயா. அழைக்கப்பட்டவன் சில அடிமைத்தனத்தில் இருக்கிறவங்களை வெளியே கொண்டு வருவதற்காக கர்த்தர் என்ன செய்வார்? அனுப்புவார். அப்போ அழைக்கப்பட்டவன் அனுப்பப்படுவான். ஆமென், அல்லேலூயா. அழைக்கப்பட்டவன் என்ன செய்வான்? அனுப்பப்படுவான். எங்க கர்த்தர் அனுப்புறாரோ அங்க நம்ம என்ன செய்யணும்? போக தயாரா இருக்கணும். ஊழியத்திலே அப்படிதான். விசுவாசிகளா இருந்தா கூட எல்லாரும் ஒரு விதத்துல ஊழியம் செய்யணும். அல்லேலூயா. கர்த்தருடைய அன்பை, சுவிசேஷத்தை நம்ம எல்லாரும் என்ன செய்யணும்? பிரசங்கிக்கணும். எல்லாரும் பிரசங்கிமார்கள் தான். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் என்ன செய்யணும்? சுவிசேஷத்தை சொல்லணும். அதான் அழைக்கப்பட்டவன் அனுப்பப்படுவான். அனுப்பப்பட்டவன் முகாந்தரம் சில காரியங்களை கர்த்தர் என்ன செய்வார். இந்த மோசேயை குறித்து நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அல்லேலூயா. மோசேயுடைய தாய் தகவலுடைய பேரு அம்ராம் யோகேபேத். அல்லேலூயா. யாத்திராகமத்தின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 20வது வசனத்துல அது இருக்கும். மோசேயின் அப்பா பேரு அம்ராம், அம்மா பேரு யோகேபேத். இந்த 2 பேருக்கும் 3 பிள்ளைகள் பிறந்தார்கள். ஒன்று ஆரோன், இன்னொன்னு மிரியாம், இன்னொன்னு மோசே. மோசே கடைசி பிள்ளை. ஆரோன் அண்ணன், மிரியாம் அக்கா. இந்த மோசே அழைக்கப்பட்டவனுக்கு வருகிறதான பிரச்சனையை பற்றி சொல்ல வருகிறேன். அல்லேலூயா. ஒருவனை கர்த்தர் அழைத்தார், அவருடைய தீர்மானத்தின்படி கர்த்தர் அழைத்தார் என்றால் அவனுக்கு நடக்கிறதெல்லாம் நன்மைக்காக தான். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. மோசே மிக பரிசுத்தவான். வேதத்திலே மோசேயை போல சாந்த குணம் உள்ளவன், மோசேயை போல உண்மை உள்ளவன், மோசேயை போல கர்த்தரோடு முகமுகமாய் பேசின ஒரு தேவ மனுஷன் பிறகு உலகத்துல வந்தது இல்லை, இருந்தது இல்லை, இனி வரப்போறதும் இல்ல. அந்த அளவுக்கு கர்த்தரோடு கூட ஒரு நெருங்கின உறவு வைத்திருந்த ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? அவன் பிறக்கிறதற்கு முன்னையே ஆண்டவர் சொல்றாரு, நீங்க ஒவ்வொருவரும் பிறக்கிறதற்கு முன்னமே பேரிட்டு கர்த்தர் வைத்திருக்கிறார். இந்த கர்த்தருக்கு தெரியும் இன்ன அதுக்கு என்ன பெயர் வைக்கணும். அதை நம்ம பெற்றோர் வைக்கிறாங்க, பெற்றோர் மூலமாக. அப்போ இந்த மோசே கர்த்தரால் அழைக்கப்பட்ட ஒரு தெய்வ மனுஷன், அழைக்கப்பட்டவன், கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு தெய்வ மனுஷன், கர்த்தரால் அனுப்பப்பட்ட ஒரு தெய்வ மனுஷன், உலகத்திலிருந்து பிரித்து எடுக்கப்பட்ட ஒரு தெய்வ மனுஷன். அந்த மனுஷனுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது பாத்தீங்கன்னா, பிறக்கும் போதே பிரச்சனை தான். அதுதான் அஞ்சியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலவும் நைல் நதியில தான் போட வேண்டியிருந்தாலும் நன்மைக்கு. அல்லேலூயா. பிள்ளை பிறந்த உடனே அங்க என்ன சட்டம் வந்தது? ஆம்பளை பிள்ளைகள் எல்லாம் கொஞ்சம் போடணும். ஆரம்பமே என்னது? பிரச்சனை. ஆரம்பமே போராட்டம். அழைக்கப்பட்டவனுக்கு போராட்டம் உண்டாக இல்லையா? அல்லேலூயா. அழைக்கப்பட்ட லிஸ்ட்ல இருந்தீங்கன்னா போராட்டம் உண்டு. அல்லேலூயா. சின்ன குழந்தை 3 மாசம் வரைக்கும் வீட்டுக்குள்ள ஒடிச்சு வச்சாங்க. அதுக்கப்புறம் முடியல. என்ன செஞ்சாங்க? ஒரு நாணற்பட்டி செய்து அதுக்குள்ள பிள்ளைய வச்சு நயல் நதி பக்கத்துல அந்த ஆற்றங்கரை ஓரமாக கொண்டு பிள்ளைய வச்சாங்க. அல்லேலூயா. தூரத்துல மிரியாம் என்று பார்த்து கொண்டிருக்கிறாள், என்ன சம்பவிக்குமோ என்று. அல்லேலூயா. என்ன வேணாலும் சம்பவிக்கலாம், என்ன வேணாலும் சம்பவிக்கலாம். அல்லேலூயா. அழைக்கப்பட்டவனுக்கு எதுவும் சம்பவிக்க கர்த்தர் அனுமதிக்க மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அழைக்கப்பட்டவனை கொண்டு சில காரியங்கள் செய்து முடிக்கிறது வரைக்கும் கர்த்தர் அவனை விட்டு விலகவும் மாட்டார், கைவிடவும் மாட்டார். ஆமென். அழைப்புன்னா சாதாரண இது இல்லை. எல்லாம் ஊழியம் செய்கிறவங்களுக்கு மட்டும் இல்லை அழைப்பு. தேவ பிள்ளைகள் எல்லாரும் அழைக்கப்பட்டவர்கள். எல்லாரும் அந்த ராஜாவுடைய கல்யாண நாள் ஒன்று வருகிறது. அதற்காக அழைக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் தான் நம்ம எல்லாரும். ஆமென், அல்லேலூயா. வழியில கொண்டு விட்டுட்டு போகிறவர் அல்ல கர்த்தர். ஆமென், அல்லேலூயா. மோசேயை பார்த்தீங்கன்னா நாணப்பெட்டிக்குள்ள வச்சாங்க. அதுக்குள்ளேயும் கர்த்தருடைய ஒரு தீர்மானம் ஒன்று இருக்குது. மோசேயுடைய அப்பா அம்மா கற்றுக் கொடுக்க முடியாத சில
சாஸ்திரங்களையும் கலைகளையும் சில காரியங்களை சில படிப்புகள் எல்லாம் அவர் படிக்கணும். அதனால ராஜ கொட்டாரத்துல அவர் வளர வேண்டும் என்பது கர்த்தருடைய அநாதி தீர்மானம் திட்டம். ஹல்லேலூயா. அதனால அவன் பிரித்தெடுக்கப்பட்டான். அழைக்கப்பட்டவனை கர்த்தர் பிரித்தெடுத்தார். தனியே கொண்டு வந்து அவன் ஆணன் பட்டிக்கு உள்ள இருந்தால் அவன் காப்பாற்றப்படுவான். ஹல்லேலூயா. அழைக்கப்பட்ட தேவ பிள்ளைகளை யாரும் சகாயம் இல்லை. என்ன நடக்கு அடுத்த நேரம் என்ன நடக்குன்னு தெரியாது. வாழ்க்கையில யார் எதிராக வராங்க, யார் என்ன எப்படி வராங்கன்னு தெரியாது. ஆனால் உங்களுக்காக ஒருத்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அன்னைக்கு அவனுக்காக மோசைக்காக அக்கா பார்த்துட்டு இருந்தாங்க. நமக்காக யார் இருக்கிறது தெரியுமா? ஹல்லேலூயா. அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் பரலோகத்திலிருந்து ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளையும் மனுபுத்திரனை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். அந்த இடத்துல இருந்து கொண்டு போய் கொட்டாரத்துல கர்த்தர் என்ன செய்தார்? வளர வைத்தார். வளர்ந்து படிச்சு எல்லாம் படிச்சு எடுத்து கடைசியில என்ன ஆச்சு தெரியுமா? அழிக்கப்பட்டவன் உன்னை தெரிந்தெடுக்கிறான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கொஞ்ச நாள் கொட்டாரத்தில் வளர்ந்தது உண்மைதான். ஆனா அழிக்கப்பட்டவன் மேல் இருக்கிற ஒரு நோக்கம் ஒண்ணுண்டு. அதற்காக அவன் சில காரியங்களை தெரிஞ்செடுக்கணும். அது கருத்துல கொண்டு டக்குன்னு தர மாட்டார். ஹல்லேலூயா. சூஸ் பண்ண வேண்டிய கடமை யாருக்குதான் இருக்கு? நமக்கு தான். கர்த்தர் இந்த உலகத்துல நம்ம தெரிந்தெடுக்க வேண்டிய பாதைகளை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. சில காரியங்களை நம்ம தான் தெரிஞ்செடுக்கணும். மோசே என்ன செய்தார் தெரியுமா? கொட்டாரத்துல இருக்கிறதை வெறுத்தார். ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வந்த உடனே இது எனக்கு வேண்டாம். ஆமென். ஹல்லேலூயா. இந்த ராஜ மேன்மையா மகிமையா கொட்டாரத்துல இருக்கிறதான சாப்பாடா அந்தஸ்தா எதுவுமே எனக்கு வேண்டாம். ஏன் தெரியுமா? அழைக்கப்பட்டவன் மேல கர்த்தர் நோக்கமாயிருக்கிறார். அவனுக்கு இஷ்டமான பாதையில என்றைக்கும் பிரயாணம் பண்ண அனுமதி இல்லை. ஹல்லேலூயா. வாசிக்கலாம். எபிரேயர்கள் நிருபம் 11வது அதிகாரம் 24, 25, 26 சட்டத்தை உயர்த்தி வாசிக்கலாம். விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தியின் மகன் எண்ணப்படுவது நிறுத்து அரித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிறோம் தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டு இனிவரும் வரன் மேல் நோக்கமாயிருந்து ஏற்றுள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவ நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எபிரேயர்களே நிருபக்காரன் எழுதும்போது எழுதுகிறார், விசுவாசத்தினாலே மோசே தன் பெரியவரான போது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் என்னப்படுவதை என்ன செய்தார்? வெறுத்தார். சில உலக காரியங்களை அழைக்கப்பட்டவன் வெறுக்கணும். ஹல்லேலூயா. 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 எல்லாரும் வெளிப்பாருங்க. ஹல்லேலூயா. அழைக்கப்பட்டவன் வெறுக்க வேண்டிய ஒரு நேரம் வரும். உடனே ஒண்ணும் வெறுக்கல. ஹல்லேலூயா. உடனே ஒண்ணும் வெறுக்கல. ஹல்லேலூயா. வெறுக்கக்கூடிய ஒரு நேரம் வந்தது. இந்த உலகத்தின் பாவ சந்தோஷம் இதெல்லாம் அனித்தியமானது. அனித்தியம் என்ன? இந்த உலகத்தோட முடிஞ்சு போக வேண்டியது. ஆனா நித்தியமானது ஒரு நாள் மாறாது. ஹல்லேலூயா. நித்தியமான சந்தோஷத்துக்குள்ள பிரவேசிக்க வேண்டும்னா சில அனித்தியமான காரியங்களை வெறுத்தே ஆக வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. மோசே என்ன செய்தார் தெரியுமா? அனித்தியமான முதல்ல வெறுத்தார். என்ன வெறுத்தார்? பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எண்ணப்படுவது. உயர்ந்த அந்தஸ்து. ராஜ கொட்டாரத்துல ராணிக்கு மகனாக இருக்கிறது. அது நம்ம கூட சென்று அதை கொஞ்சம் யோசித்து பார்த்தோம்னா யாருமே அதை என்ன செய்ய மாட்டோம்? வெறுப்பீங்களா? ஆனா ஒரு நாள் வந்தது. ஹல்லேலூயா. அந்த உலக மேன்மையை வெறுத்தான். நாமே அழைக்கப்பட்டவன் உலக மேன்மையை வெறுக்கணும். உலக அந்தஸ்தை வெறுக்கணும். ஹல்லேலூயா. உலகத்துல இருக்க சிலதை வெறுத்து அனித்தியமான பாவ சந்தோஷம் என்று இங்கே எபிரேயர்கள் நிருபத்துல பவுல் எழுதுகிறார். ஹல்லேலூயா. என்ன சந்தோஷம்? அனித்தியமான பாவ சந்தோஷம். அப்போ ஒரு கொட்டாரத்துக்குள்ள நடக்கிறது என்னது? அங்க என்னெல்லாம் இருக்கும்? நல்லா குடிக்கலாம், நல்லா சாப்பிடலாம், நல்லா டான்ஸ் ஆடலாம், எல்லாமே இருக்கும். ஹல்லேலூயா. எந்த பஞ்சமும் இல்லை. பார்த்தார் அவர். ஹல்லேலூயா. தன்னுடைய அழைப்பு ஒண்ணு இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார். கொஞ்ச காலம் உலகத்தோட வாழ்வதற்கு ஒரு பெர்மிஷனை கொடுத்தார். சில காரியங்களை நீ கற்றுக்கொள்ளணும். ஆமென். ஹல்லேலூயா. உலகம் இப்படி இருக்கிறது, சபை இப்படி இருக்கிறது, மக்கள் இப்படி இருக்கிறாங்க, குடும்பம் இப்படி இருக்கிறது, இதெல்லாம் நல்லா கற்றுக்கொண்டுட்டு ஒரு பகுத்தறிவு தெய்வ பிள்ளைக்கு வேணும். என்னைக்கு அனித்தியமான பாவ சந்தோஷங்களை விடுறீங்களோ அப்ப கர்த்தர் செயல்பட ஆரம்பிப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கலும் என்ன தெரிந்து கொண்டாரா? தேவனுடைய பிள்ளைகளோடு கூட துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டார். இருக்கிறீங்களா இங்க? எதை தெரிஞ்சு கொண்டானா? எதை தெரிந்து கொண்டார் மோசே? துன்பத்தை அனுபவிப்பதை
தெரிந்து கொண்டார். துன்பம் அனுபவிப்பதை தெரிஞ்செடுத்தார். நம்ம இன்னைக்கு தெரிஞ்செடுக்கணுமா? துன்பத்தை யாராவது தெரிந்தெடுப்பீங்களா? ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்கிறது கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஆவிக்குரிய வாழ்க்கை ஒண்ணு உலக பிரகாரமான ரெண்டு வாழ்க்கை தான். கடந்த ஞாயிற்றுக்கிழமை சொன்னேன், ஒண்ணு ஜீவனுக்கு போகிற வாசல், இன்னொன்னு கேட்டுக்கு போகிற வாசல். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜீவனுக்கு போகிற வாசல் கொஞ்சம் நெருங்கிதான் போகணும்னு சொன்னீங்க, திங்கி நெருங்கிதான் போகணும். சிலர் தான் பிரவேசிப்பாங்கன்னு சொன்னேன். ஹல்லேலூயா. மறுபடியும் இந்த வார்த்தைகளை பரிசுத்த ஆவியானவர் தந்து கொண்டிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அநித்தியமான பாவ சந்தோஷத்தை பார்க்கலாம். இந்த உலகத்துல இருக்கிற ஆடம்பரங்கள், ஐஸ்வர்யங்கள், அதுல இருக்கிற ஒரு சந்தோஷத்தை பார்க்கலாம். நான் துன்பத்தை அனுபவிக்கிறேன். ஏன்னா எனக்கு ஒரு நாள் ஆண்டவருடைய ராஜ்யத்துல வந்து சேரணும். துன்பப்பட்டாலும் பிரச்சனை இல்லை, பட்டினி கிடந்தாலும் பிரச்சனை இல்லை, உணவு இல்லைனாலும் பிரச்சனை இல்லை, உடுக்க வஸ்திரம் இல்லைனாலும் பிரச்சனை இல்லை. ஆண்டவரே, நான் என் மக்கள் எகிப்தின் மக்களோடு கூட போய் அவங்க நிந்தையில இருக்கிறாங்க, அடிமைத்தனத்துல இருக்கிறாங்க, அவங்க கூட போய் நானும் அந்த பாடுல கொஞ்சம் அனுபவித்துக் கொள்கிறேனே என்று சொல்லி தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. அழைக்கப்பட்டவன் தெரிந்து கொள்ளணும் சில காரியம். எல்லா அந்தஸ்தையும் மோசே வெறுத்தார். எல்லாத்தையும் ஏற்று விசத்தி ஒண்ணுமே எனக்கு வேண்டாம். இதுதான் அழைக்கப்பட்ட ஒரு தெய்வ பிள்ளையுடைய அடிஸ்தானமா இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரால் அழைக்கப்பட்ட தெய்வ பிள்ளைகளுக்கு உலகம் ஒரு நாளும் நிரந்தரமும் கிடையாது. உலகத்துல உள்ளதை அனுபவிக்க அதிகாரமும் கிடையாது. ஏற்றுக்கொள்ளுங்க, இல்லைன்னா வேண்டாம். ஹல்லேலூயா. உலகத்தையும் உலகத்தில் உள்ளதிலும் அன்பு கூறாதீர்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூறுவானே ஆனால் அவனிடத்தில் கிறிஸ்துவின் அன்பு இல்லை. உலகத்துல அன்புன்னா உலகம் பூமியிலே அன்பு கூறுவோம் இல்லை. சில காரியங்கள், சில விஷயங்கள் வேண்டாத, கர்த்தர் வெறுக்கிற சில காரியங்களை நம்ம நேசிச்சு அதை நம்ம பயன்படுத்துவோம், அதன்படி நடப்போம், அதை செய்வோம். அதுதான் உலகத்தில் உள்ளது. அல்லாத இந்த பூமி உலகம் இல்லை. ஹல்லேலூயா. கொஞ்சம் மண்ணையா நேசிக்கிறோம், பாறையா நேசிக்கிறோம், இல்ல மணலையா நேசிக்கிறோம் இல்ல. உலகத்தில் உள்ளதெல்லாம் ஒரு நாள் ஒழிந்து போகும். ஆமென். ஹல்லேலூயா. ஆனா அந்த நித்திய ராஜ்யத்துக்கு நேராக பயணம் பண்ணி கொண்டிருக்கிற தெய்வ பிள்ளைகளே, அழியாத நித்திய ராஜ்யம் வேணும்னா அழைக்கப்பட்டவன் சிலதை வெறுத்து சிலதை தெரிந்தெடுக்கணும். ஹல்லேலூயா. தெரிந்தெடுக்கிறது நல்லதா தெரிந்தெடுங்க. மரியாள் தெரிஞ்செடுத்தாங்க இல்லையா? எதை தெரிஞ்செடுத்தாங்க? அவனுடைய பாதத்துல உட்கார்ந்து கற்றுக்கொள்கிறது. இந்த பாதத்தின் ஆசீர்வாதங்கள். மார்த்தாள் நல்லவங்க தான், அக்கா நல்லவங்க தான். சமையலுக்கும் ஒரு ஆள் வேணுமே, தப்பு இல்லை. சமையலுக்கும் ஒரு ஆள் வேணும். ஆனா ஒண்ணு செய்திருக்கலாம், சமையலை கடகடா செய்து முடிச்சிட்டு மரியா கூட வந்து தெய்வ சமூகத்தில் இருக்கலாம். ஹல்லேலூயா. என்னதான் வேலை இருந்தாலும் கடகடா செய்து முடிச்சுட்டு தெய்வ சமூகத்துல என்ன செய்யணும்? வர பிரயாசப்படணும். எல்லாருக்கும் வேலை உண்டு. மார்த்தாளுக்கு அந்த சாய்ஸ் ஆண்டவர் வந்து நீ கண்டிப்பா என்கிட்ட வந்து உட்காரு ஆண்டவர் சொல்லல. அதான் சொல்றேன், தெரிந்தெடுக்கிற விதம் நம்ம கையில தான் தந்திருக்கிறாரு. ஆமென். ஹல்லேலூயா. மரியா கிட்ட ஆண்டவர் சொல்லல என் பாதத்துல வந்து உட்காரு. ஹல்லேலூயா. அவ வாலண்டரியா வந்து என்ன செய்தா? உட்கார்ந்தா. ஆண்டவர் பேச 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 அந்த சந்தோஷத்தை அவள் அனுபவிக்க ஆரம்பித்தாள். ஹல்லேலூயா. அவளால எழுப்பி போகவே முடியல. ஆனா மாத்தா முறுமுறுக்கிற, ஐயோ நான் மட்டும் இருந்து செய்யறேனே, ஏமா நீ நேரமே செய்து வைக்க வேண்டியது. 1 ஹவர்ல முடிச்சிடலாமே சமையல். ஒரு சோறு கூட்டு குழம்பு செய்ய எவ்வளவு நேரம் ஆகும்? 1 ஹவர் ஆகுமா? 1.5 மணி நேரம் ஆகுமா? 2 மணி நேரம் ஆகுமா? 2 மணி நேரம். அதை முடிச்சுட்டு நீனும் வந்திருந்தேன்னா அந்த நல்ல பங்கை தெரிந்தெடுத்திருப்பாயே. ஹல்லேலூயா. தெரிந்தெடுக்க வேண்டிய சாய்ஸ் கர்த்தர் நம்முடைய கரத்துல தந்திருக்கிறார். எதை தெரிஞ்செடுக்க போகிறோம்? ஹல்லேலூயா. மோசே துன்பத்தை அனுபவத்தை தெரிந்து கொண்டார். துன்பப்பட தன்னை அர்ப்பணித்தார். ஹல்லேலூயா. அழைக்கப்பட்டவன் சிலதை தெரிஞ்செடுக்கணும். ஹல்லேலூயா. இந்த உலகம் நமக்கு ஒருபோதும் பாத்திரமாக இருக்காது. ஆமென். ஹல்லேலூயா. உலகத்துல உள்ளதை நேசிக்காது. ஒருவன் கிறிஸ்துவுக்கு உள்ளே இருப்பானால் அவன் புது சிருஷ்டியா இருக்கணும். பழையதெல்லாம் ஒழிந்து போகணும். ஹல்லேலூயா. அழைக்கப்பட்ட தேவ பிள்ளைக்கு பழசெல்லாம் ஒழிஞ்சு போகணும், எல்லாம் புதுதா இருக்கணும். ஹல்லேலூயா. புதுசாய் பிறந்த குழந்தைகளை போல இருக்கணும். கசப்பு, வைராக்கியம், கோபம், மூர்க்கம், சண்டை, விரோதம் இதெல்லாம் ஒரு தேவ பிள்ளைக்கு இருதயத்தில் இருக்கக்கூடாது. அப்படி வைத்து விட்டு ஜெபிச்சீங்கன்னா கர்த்தர் ஜெபத்தை கேட்க மாட்டார். ஹல்லேலூயா. எப்படி கேட்கவே மாட்டார். அவன் வேதத்தின் படிதான் சொல்றேன். இப்படிப்பட்ட காரியங்கள், கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள், மாம்சத்தின் கிரியைகள், இதெல்லாம் மாம்சத்தின் கிரியைகள், இதெல்லாம் வெளியரங்கமா இருக்கு. கோபம் வந்தவன முகத்துல தெரியும், மூர்க்கம் வந்தவன முகத்துல தெரியும். இதெல்லாம் வச்சுட்டு ஜெபிச்சோம்னா ஒண்ணும் கேட்கப்பட மாட்டாரு. ஆமென். ஹல்லேலூயா. அழைக்கப்பட்டவன் சிலதை தெரிஞ்செடுக்கணும். எதுக்கு தெரியுமா? அவன்
அவன் தெரிந்தெடுத்தான், பாடுகளை அனுபவிப்பதை தெரிந்தெடுத்தான். அழைக்கப்பட்டவன் பிரித்தெடுக்கப்படுகிறான். வசனங்கள் நிறைய இருக்கிறது. ரோமர் 1:1 வாசிங்க, சீக்கிரமா வாசிங்க. ரோமர் 1:1. இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனும் அப்போஸ்தலன் ஆகும்படி அழைக்கப்பட்டவனும் தேவனுடைய சுவிசேஷத்திற்காக பிரித்தெடுக்கப்பட்டவன். ஹல்லேலூயா. அழைக்கப்பட்டவன் என்ன செய்யணும்? பிரிச்செடுப்பார். ஊர்ல 1, வம்சத்துல 2 கர்த்தர் உங்களை என்ன செய்வார்? பிரிச்சு கொண்டு வருவார். ஹல்லேலூயா. அனாதி தீர்மானத்தின்படி அவனுடைய லிஸ்ட்ல இருந்தீங்கன்னா கர்த்தர் என்ன செய்வார்? பிரித்து எடுப்பார். நம்ம அழைக்கப்பட்டவனை கர்த்தர் பிரித்து எடுத்தார். இப்போ வனாந்தரத்திலே ஆடுகளை தான் ஷார்ட்டா சொல்லி முடிக்கிறேன். வனாந்தரத்திலே ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறார் இந்த மோசே. ஓரேப் என்னும் பர்வதம் மட்டும் வந்த ஆடுகளை ஓட்டிட்டு அந்த இடத்துல வந்து உனக்கு தரிசனத்தை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு முள்செடி என்ன செய்கிறது? பற்றி எரிகிறது. இது என்னடா பற்றி எரியுத, கிட்ட போய் பார்ப்போமே என்று சொல்லி கிட்ட போறான். ஆண்டவர் சொல்றாரு, உன் கால்களில் இருக்கிற பாதரட்சியை நீ கடைச்சி போட்டு நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி. நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஆனா சில ஆவிக்குரிய ஆழங்களை நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். தெய்வ பிள்ளைகளை பரிசுத்தமாய் வாழணும். அழைக்கப்பட்டவன் பரிசுத்தமாய் இருக்கணும். ஹல்லேலூயா. அழைக்கப்பட்டவனுக்கு ஒரு தரிசனம் இருக்கணும். என்ன தரிசனத்தோட ஓடிக்கொண்டிருக்கிறீங்க? என்ன தரிசனத்தோட ஓடிக்கொண்டிருக்கிறீங்க? இந்த காலையில ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். என்ன தரிசனத்தோட ஓடுறீங்க? என்ன தரிசனம்? எதை ஃபோக்கஸ் பண்ணி ஓடிட்டு இருக்கோம்? எதை ஃபோக்கஸ் பண்ணி ஓடுறோம்? பரலோக ராஜ்யம். அதான் தரிசனம். தெய்வ பிள்ளைகளுக்கு வைத்திருக்கிற தரிசனம் தான். என் தரிசனம் அதுதான். ஹல்லேலூயா. ஆண்டவரே, என் தரிசனம் தான். அந்த இடத்துக்கு நான் போய் சேரணும். ஆண்டவரே, வழியில பாடுகள் வரும். அழைக்கப்பட்ட ஒருவனுக்கு என்னதான் வழியில வந்தாலும் சகலவும் நன்மைக்குன்னு சொல்லிட்டு கடந்து போயிட்டே இருக்கு. அதுதான் வாழ்க்கை. யாருடைய வாழ்க்கையும் என்னைக்கும் சமாதானமா சந்தோஷமா நிம்மதியா இருந்ததே இல்லை. அப்படி ஒருத்தங்க இருந்தீங்கன்னா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. வாழ்க்கையில எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை, எந்த போராட்டமுமே இல்லை, எந்த கண்ணீரே இல்லை, எதுவுமே இல்லை, நான் 100க்கு 100 நல்லா இருக்கேன் அப்படின்னு யாராவது இருந்தா கையை தூக்குங்க. இல்லை. எல்லாருடைய வாழ்க்கையில சிலது அனுமதிக்கப்பட்டதே. அழைக்கப்பட்ட தேவ பிள்ளைக்கு சிலது அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. அதை உதற நினைக்காது. அந்த பாதையில சொல்லுங்க, அப்பா எனக்கு பலனை தாங்க, இந்த கடந்து போக எனக்கு பலனை தாங்க. மோசேயை அழைத்த தேவன் தரிசனத்தை கொடுக்கிறார். உன் கால்களில் இருக்கிற பாதரட்சியை கடைச்சி போடு. நீ இருக்கிற இடம் பரிசுத்த பூமி. அழைக்கப்பட்டவன் ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ அர்ப்பணித்தவனாக இருக்க வேண்டும். யாரா இருந்தாலும் நீங்களும் நானும் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தரிசிக்க முடியாது. ஹல்லேலூயா. அதற்கு 1 பேதுரு 1 நம்ம வாசித்த, உங்களை அழைத்தவர் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராக இருங்கள். பரிசுத்தம் ஒரு நாளையில வராது. ஹல்லேலூயா. ஒரு நாளையில பரிசுத்தம் வராது. கர்த்தர் விரும்புகிற பரிசுத்தம் வரணும். நான் தேவ சமூகத்துல விழுந்து கடைங்க, அப்பா நான் இருக்கிற எந்த பரிசுத்தம் போதுமா, இன்னும் நான் பரிசுத்தப்படணுமா? வெளிப்படுத்தின விசேஷம் 22வது அதிகாரம் வாசிக்க வேண்டாம். கர்த்தர் சொல்லுகிறார், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமா. அசுத்தமா இருக்கிறவன் அசுத்தமா இருக்கட்டுமா, அதை பற்றி நீ கவலைப்படாத. அவங்க அப்படி இருக்காங்க, இவங்க எப்படி இருக்காங்க, யாரையும் பார்க்காதுங்க. ஒரு மனுஷனை பார்த்தீங்கன்னா இடறி விடுவீங்க. எல்லாவற்றுக்கும் நமக்கு ரோல் மாடல் அது கிறிஸ்து மாத்திரமே. ஹல்லேலூயா. எந்த மனுஷனையும் பார்த்து ஏமாந்து போகாதுங்க. எந்த ஊழியக்காரனையும் பார்த்து ஏமாந்து போகாதுங்க. நமக்கு முன்னே நம்ம பார்க்க வேண்டிய ஒரே ஒருவர் கிறிஸ்து மாத்திரமே. மனுஷனை பார்த்தா ஒரு நாள் நீ பரலோகத்துக்கு போக முடியாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தரை பார்த்து ஓட்டத்தை ஓடிக்கொண்டு இருந்தீங்கன்னா அந்த ராஜாதி ராஜா ஒரு நாள் நம்மை சேர்த்துக் கொள்ள வருவார். அழைக்கப்பட்டவன் பரிசுத்தமாயிருக்கணும். ஹல்லேலூயா. அது முச்செடி எரிகிறது, ஆனால் அது வெந்து போகல. இப்ப பிள்ளைகளை ஆவிக்குரிய சத்தியத்தை நான் சொல்றேன், எரியும், வெந்து போகல. ஹல்லேலூயா. வாழ்க்கையில எத்தனை முறை எரிஞ்சு சாம்பலாக்கி போடும்படியாக சத்துரு எத்தனை முறை எத்தனை பிரச்சனைகளை கொண்டு வந்தான். இதோட முடிச்சு போச்சுன்னு சொல்லுகிற அளவுக்கு எத்தனை தடவை சத்துரு கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. எரியமான வெந்து போகாது, அப்படியே பச்சையா தான் இருக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த இடத்துலதான் கர்த்தர் அவனை அழைக்கிறவருக்கு ஆணில் வருகிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தரிசனம் உள்ளவனுக்கு அழைப்பு வரும். ஆமென். தரிசனம் உள்ளவனிடத்திலே கர்த்தர் பேசுவார். எல்லார்கிட்டையும் பேச மாட்டார். ஹல்லேலூயா. எந்த அளவுக்கு கர்த்தரோடு நெருங்குறீங்களோ அது வரைக்கும் இந்த மோசே வனாந்தரத்துல ஆடுகளை தான் மேய்த்து கொண்டிருந்தார். ஹல்லேலூயா. ஆடுகளை தான் மேய்ச்சிட்டு இருந்தார். கொட்டாரத்தை விட்டு வெளியே வந்த ஆடுகளை மேய்ச்சி கொண்டு ஆடுகளை ஓட்டி கொண்டுதான் ஒரே பெண்ண பர்வதம் மட்டும் வந்தார். ஹல்லேலூயா. அவருக்கு தெரியாது எனக்கு முன்னாடி ஒரு தரிசனம் இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய அனாதி தீர்மானம் தான்.
தீர்மானம், திட்டம். கர்த்தர் ஏற்ற நேரத்தில் தரிசனத்தை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அவன் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. அவன் எந்த போது கர்த்தர் அனுமதிக்க மாட்டார். அவன் சாகணும்னு அன்னைக்கே என்ன செய்திருப்பான்? ராஜா கொன்றிருப்பான். பிறக்கிற ஆண் பிள்ளைகள் எல்லாம் கொண்டு அப்பவே செத்துருப்பாங்க. இல்ல, உங்க மேல ஒரு அழைப்பு இருக்குன்னா, உங்க மேல கர்த்தருக்கு ஒரு தரிசனம் இருக்குன்னா, உங்களை கொண்டு கர்த்தருக்கு ஏதாவது செய்யணும்னு ஒரு விருப்பம் இருந்துன்னா, உங்களை கொண்டு பரலோகத்துல சேர்க்கணும்னு கர்த்தர் விரும்பினான்னா, சில பாதைகளோட கர்த்தர் நடத்துவார். ஆனா தெரிந்தெடுக்க வேண்டியது நம்ம கடமை. என்னைக்கு அப்படி மறந்து போய் இருக்க கூடாது. ஏதாவது ஒன்னு எஸ் இல்லைன்னா நோ, ட்ரூ ஆர் ஃபால்ஸ் பிள்ளைங்களுக்கு வரும் கொஸ்டின் ஆன்சர். சரியா தவறா ஏதாவது ஒன்ன சொல்லி தரல ஆன்சர். ஒன்னி சரி இல்லைன்னா தப்பு. அதனால தெரிந்தெடுக்க வேண்டிய கடமை நம்ம கருத்துல இருக்கிறது. சிலத ஏற்ற நேரங்கள் வரும்போது ஆவியானவர் பேசுவார், ஆண்டவரே சரியாப்பா, நான் எதை தெரிஞ்செடுக்கணும், எதப்பா நான் தெரிந்தெடுக்கணும். நீங்கள போய் நல்லது பார்த்து தெரிஞ்செடுக்கிறோம், கெட்டு போச்சா நல்லதான் அதெல்லாம் தெரியும். காய்கறி சந்தையில போய் நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கிறது வாங்க தெரியும். பழக்கடையில போய் நல்லா இருக்கிறது வாங்க தெரியும். ஏன் ஆவிக்குரிய காரியத்துல மட்டும் ஏன் தெரிஞ்செடுக்க தெரியல? ஹல்லேலூயா. யாருக்கும் பயப்படல இந்த மோசே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கொட்டாரத்தை விட்டு வெளியேறினான். ஆமென். சில இடங்களை விட்டு தேவ பிள்ளைகளை கர்த்தர் வெளியேற்ற நினைக்கும் போது வெளியேற பயப்படக்கூடாது. இந்த மோசே கொட்டாரத்தை விட்டு வெளியேறின. எனக்கு இந்த அநித்தியமான பாவ சந்தோஷம் வேண்டாம், வேண்டானா வேண்டாம். இதை அனுபவிப்பதை விட்டு நான் என் பிள்ளைங்க கூட, என் சொந்த ஜனங்க கூட நான் கஷ்டப்பட போறேன். அப்படியே ஒரு தீர்மானத்துல இருந்தவனுக்கு தான் அழைப்பு வந்தது. அவனை கொண்டுதான் கர்த்தர் ஏதாவது செய்ய முடியும். அர்ப்பணிக்காத பட்சத்துல கர்த்தருக்கு எதுவும் செய்ய முடியாது. இல்ல, இந்த ராஜ வாழ்க்கை எனக்கு போதும், சம்பிரமமாய் வாழ்ந்து கொண்டிருந்த வாழ்க்கை போதும். 2 பேர் இருந்தாங்க. ஒண்ணு ஐஸ்வர்யவான், ஒண்ணு லாசர். ஐஸ்வர்யவான் நல்லா சம்பிரமமா சாப்பிட்டு நல்லா இருந்தான். அவன் மேஜையில் இருந்து விழுகிற துணிக்கையை நான் இந்த லாசர் என்ன செய்தாராம்? சாப்பிட்டாராம். எல்லாருக்கும் மரணம் என்று ஒன்று உண்டு. ஐஸ்வர்யவான் மரித்து போனார், லாசரும் மரித்து போனார். ஐஸ்வர்யவான் நல்லா தான் இருந்தார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. லாசரு இந்த அளவுக்கு பருக்களால் இருந்தவரை கூட நல்ல பக்கத்துல வச்சு மிச்ச மீதியாவது கொடுத்தாரு. அப்போ ஒரு நல்ல குணம் இல்லை, மனுஷன் தான். ஆனா சரியானபடி என்ன செய்யல? சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளல, நம்பல, விசுவாசிக்கல, அதன்படி செய்யல. என்னதான் தான தர்மம் பண்ணினாலும், என்னதான் ஏழைகளுக்கு உதவினாலும், எதைத்தான் கொடுத்தாலும் பரலோகத்துக்கு போக முடியாது. சிலர் நினைச்சிட்டு இருக்கிறாங்க, பெட்டி பெட்டியா பணம் கொடுத்தவன, காணிக்கை கொடுத்தவன பரலோக ராஜ்யத்துக்கு போகலாம். ஏமாந்துடாதுங்க. ஹல்லேலூயா. டெய்லி சர்ச்சுக்கு போனவன பரலோகத்துக்கு போறேன்னா அதுவும் முடியாது. ஹல்லேலூயா. இந்த வேத வசன சத்தியங்களுக்கு கீழ்ப்படிந்து இதன்படி நடக்காத பட்சத்துல பரலோகத்துக்கு போக முடியாது. ஆமென். ஹல்லேலூயா. அப்போ 2 பேரும் மரிச்சாங்க. லாசர் மரித்து எங்க போனார்? ஆபிரகாமின் மடியில போனார். எல்லாருக்கும் தெரியும். ஐஸ்வர்யவன் மரித்து எங்க போனார்? பாதாளத்துல போன. அங்க போயிருந்துட்டு கேட்கலாம் பாருங்களேன், நான் இந்த அக்னியில வெறிச்சிட்டு இருக்கு, எனக்கு ஒரு சொட்டு தண்ணி. மேல பார்த்து கேட்கிறாரு, எனக்கு ஒரு சொட்டு தண்ணி. அதுவும் லாசருடைய கை வரல நினைச்சு. உலகத்துல இருக்கிற காலம் வரைக்கும் தான் தெரிந்தெடுக்கக்கூடிய பாதையை தெரிந்தெடுக்க முடியும். கடைசி நேரத்துல மரணம் என்று ஒன்று நமக்கு முன்னாக வந்திருக்கும் போது, ஆண்டவரே நான் மனந்திருக்கிறேன், ஞானஸ்நானம் எடுக்கிற ஆண்டவரே, நான் பரிசுத்தாவின் அபிஷேகம் படுகிற ஆண்டவரே, பெந்தகோஸ்துக்காரங்க சத்தம் போட்டு இருந்தாங்க ஆண்டவரே, நான் காதை அடைச்சிட்டேன்ப்பா. இப்போ எனக்கு இறங்குன்னு சொன்னா ஒண்ணுமே என்ன செய்யாது, நடக்காது. எனக்கானாலும் சரி, உண்மைக்கானாலும் சரி, நான் உண்மையை சொல்லிட்டு போறேன், அவ்வளவுதான். ஹல்லேலூயா. கடைசியில சொல்றாரு, நான் தான் இதுக்கு வந்துட்டேன். நல்ல மனுஷன். என் சகோதரங்க எங்க இருந்து அனுப்பணுமா? எங்க இருந்து சுவிசேஷம் அனுப்பணுமா? பரலோகத்துல இருந்து அனுப்பணுமா? வாய்ப்பே இல்லை. உலகத்தஞ்சுல வாய்ப்பு இல்லை ராசா, வாய்ப்பே இல்லை சொல்ற. அங்கே உனக்கு தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்க, ஊழியக்காரங்க இருக்கிறாங்க. அவங்க சொல்லியதை கேட்காத ஒருத்தன் பரலோகத்துல இருந்துதான் ஒருத்தன் இறங்கி வந்தாலும் என்ன செய்ய மாட்டான்? நம்ப மாட்டான். ஹல்லேலூயா. அதான் உனக்கு கிடைத்த இந்த நாள் இல்லை. ஹல்லேலூயா. உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் உனக்கு நலமா இருக்கும். இன்னைக்கு சிலருக்கு கண் அடைக்கப்பட்டிருக்கிறது. அழைக்கப்பட்டவர் எப்படி இருக்கணும்? ஹல்லேலூயா. கர்த்தர் அழைத்தார். கர்த்தர் அழைத்து ஒரு பெரிய பொறுப்பை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டு கொண்டு வர வேண்டிய ஒரு பெரிய பொறுப்பு யாருக்கு வந்தது? மோசேக்கு கர்த்தர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவன் எதை தெரிஞ்செடுத்தான்? துன்பத்தை தெரிஞ்செடுத்தான், கஷ்டத்தை தெரிஞ்செடுத்தான், நெருக்கத்தை தெரிஞ்செடுத்தான். இந்த பாதை போதும் ஆண்டவரே,
எனக்கு இது வேண்டாம் ஆண்டவரே, இந்த பாதை போதும், எப்படியாவது நான் உங்க ராஜ்யத்துக்கு வந்தா போதும் ஆண்டவரே, எனக்கு இந்த பாதை போதும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அவன் தெரிஞ்செடுத்தது ஒரு பாதை கட்ட சரியானதை தெரிஞ்செடுக்க. நான் சொல்றேன்னு நீங்க தெரிஞ்செடுக்க. தெய்வ சமூகத்துல காத்திருங்க, கர்த்தர் உங்க கூட பேசுவார். ஹல்லேலூயா. சரியானதை தெரிஞ்செடுத்தான், கர்த்தர் கூட இருந்தார். பெரிய ரட்சிப்பு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. ஹல்லேலூயா. பார்வோனுக்கு முன்ன போய் அந்த ராஜாவும் கிட்ட போய் பேசுறதற்குள்ள அந்த ஒரு பெரிய ஒரு பாக்கியம் அவனுக்கு கிடைச்சது. ஹல்லேலூயா. எந்த கொட்டாரத்திலிருந்து வெளியேறினானோ, ஹல்லேலூயா, அந்த நேரத்துல அந்த பார்வோன் அவனை கொல்ல வகை தேடினான். அவன் ஒரு நாள் செத்து போனான். அவன் செத்த பிறகு புதிய ஒரு அரசன், ஒரு ராஜா தோன்றினான். அதுக்கு பிறகு அவனுக்கு முன்ன போய் கர்த்தர் கொண்டு நிறுத்தி ஜனங்களுக்காக பேச வச்சு, அது மாத்திரமா 40 நாட்கள் சீனாய் மலையிலே. ஹல்லேலூயா. எதை தெரிஞ்செடுத்தான்? எப்போதும் இருக்கணும் மனசுல. எதை தெரிஞ்செடுத்தான்? கஷ்டத்தையும் நெருக்கத்தையும் துன்பத்தையும் தெரிஞ்செடுத்தான். யார் கூட முகமுகமாய் பேசினார் மோசே? கர்த்தரோடு முகமுகமாய் பேசின மோசே போல அதற்கு முன்னையும் பின்னையும் ஒருத்தன் இருந்ததில்லை. 40 நாள். ஹல்லேலூயா. தேவ சமூகத்தில் எப்படி இருந்திருக்கும்? மோசே சீனாய் மலையிலிருந்து இறங்கி வரும்போது முகம் அப்படி பிரகாசித்தது. ஜனங்கள் எல்லாம் பயந்து நடுங்கிறவன்னா மோசே முக்காடு போட்டு கொண்டாரு. அந்த தேவ சமூகத்துல கர்த்தரை தரிசித்த அந்த மனுஷன் இந்த உலகத்துல நடந்த சம்பவத்தை சொல்றேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எழுத்தின்படி 40 நாட்கள் சீனாய் மலையில மோசே என்ன செய்தார்? கர்த்தரோடு கூட இருந்தார். கர்த்தருக்காக சிலவற்றை வெறுத்து விட்டு, ஹல்லேலூயா, கர்த்தரை தெரிந்தெடுத்த ஒரு மனுஷன் தரிசனம் உள்ளவனாயிருந்தார், பரிசுத்தம் உள்ளவனாயிருந்தார், வேறு பிரிக்கப்பட்டவனாயிருந்தார். எல்லாவற்றிலும் இருந்து அவனுக்கு தான் கர்த்தர் கற்பனைகளையும் கட்டளைகளையும் கொடுத்து அனுப்பினார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஜனங்களுக்கு கொடுக்க வேண்டிய கற்பனைகளை கர்த்தர் தன்னுடைய வரலினால் எழுதி கொடுத்தார். ஆனா ஜனங்க பண்ணின அநியாயத்தினால மோசே உடைச்சு போட்டார். ஆனாலும் இரக்கமுள்ள தெய்வம், அவன் மேல இருந்த அன்பு எவ்வளவு பெரிய பாசம். ஹல்லேலூயா. கர்த்தர் தன்னுடைய கரத்தினால் எழுதின கற்பனைகளை மோசே போட்டு என்ன செய்தார்? உடைச்சு போட்டான். கர்த்தர் சொல்ற, நீ முந்தின பலகைகளுக்கு ஒப்பாக 2 பலகையை திருப்பி என்ன செய்ய? எடுத்து கொண்டு வா. எத்தனை தடவை கற்பனைகளை விட்டு விலகினீங்க, உடைச்சு போட்டீங்க. அவனுடைய கற்பனைகள் கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாம இன்னும் எத்தனையோ நேரம் உடைச்சு போடியதான். கீழ்ப்படியலன்னு அர்த்தம் என்ன? உடைச்சு போடியதுதான். இரக்கமுள்ள தேவன் இன்னும் சான்ஸ் தார, திருப்பி செய்வானி. ஹல்லேலூயா. எதை செய்ய முடியல அதை திருப்பி செய். ஹல்லேலூயா. ஒரு பெரிய ரட்சகனாக மோசே மாறினார். ஆமென். ஹல்லேலூயா. சாந்த குணமுள்ள ஒரு மனுஷனாக இருந்தார் மோசே. பூமியில் உள்ள எல்லாரையும் விடவும் சாந்த குணமுள்ள இஸ்ரவேல் ஜனங்களை நடத்துறது சாதாரண விஷயம் இல்லை. ஆனா இப்படி இருந்தார், சாந்த குணமுள்ள ஒரு மனுஷனா இருந்தார். ஜனங்கள் இவர்கிட்ட முறையிட்ட போது கூட இவர் என்ன செய்வார்? ஆண்டவர்கிட்ட சொல்வார், கர்த்தாவே, இந்த ஜனங்கள் இப்படியெல்லாம் முறையிடுறாங்கப்பா, நீங்க இறக்கம் செய்யுங்க. ஹல்லேலூயா. உலகத்துல யார் உங்களுக்கு விரோதமாக முறையிட்டாலும் அழைக்கப்பட்டவன், தெரிந்து கொள்ளப்பட்டவன், பரிசுத்தமாக்கப்பட்டவன், தரிசனம் உள்ளவன், பார்க்க வேண்டிய ஒரே இடம் கர்த்தருடைய சமூகம். ஹல்லேலூயா. எதிர்த்து பேச நிக்காதுங்க, படி வாங்க நிக்காதுங்க, எதுவுமே சொல்ல நிக்காதுங்க. ஹல்லேலூயா. உங்க மேல இருக்கிற அழைப்பு தரிசனம் வேற. ஹல்லேலூயா. அழைப்பும் தரிசனமும் உள்ள ஒரு தேவ மனுஷன் தேவ சமூகத்துல தான் அத்தனையும் சொல்லணும். ஹல்லேலூயா. எதுக்குமே மனுஷன்கிட்ட அவருக்கு போராடுக்கு நல்ல பலன் எல்லாம் உண்டு. என்ன செய்தாரா? இல்லை. ஒரு எகிப்தியனை ஒத்தைக்கு ஒரு ஆளா வெட்டி என்ன செய்தார்? கொன்னு மணல்ல உதைச்சே போட்டார். இந்த மோசே சாதாரண ஆள் கிடையாது, சாதாரண ஆள் கிடையாது. ஆனா ஆண்டவருடைய அழைப்புக்கு இணங்கி தன்னை அர்ப்பணித்து தரிசனத்தோடு வந்த ஒரு தேவ மனுஷன் எல்லாவற்றையும் சகித்தார். ஹல்லேலூயா. இந்த மோசேக்கு ஒப்புமையாக இயேசுவை நாம் எடுத்துக்கொள்ளலாம். பிதாவாகிய தேவனால் அனுப்பப்பட்டவர் தான் இயேசு. ஹல்லேலூயா. சிலுவையின் மரண பரியந்தம் தம்மை தாழ்த்தினார். எதற்காக தெரியுமா? ஹல்லேலூயா. நம்மை ரட்சிக்கும்படியாக அந்த ராஜ மேன்மையை இழந்து, ஹல்லேலூயா, அந்த பரலோகத்தின் மேன்மையை விட்டு இங்கே மோசே அந்த ராஜ மேன்மையை எல்லாம் உதவி தள்ளிவிட்டு தன்னுடைய ஜனங்களுக்காக வந்தார். புதிய ஏற்பாட்டு சபை தேவ பிள்ளைகளே, கிறிஸ்து அந்த பரலோகத்தின் மேன்மையை விட்டு நமக்காக இந்த உலகத்துல வந்து எத்தனையோ ரட்சிக்கப்பட்டார், அடிக்கப்பட்டார், பாடுகளை தெரிந்தெடுத்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என்னால முடியாதுன்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். போனாரா? இல்லை. பிதாவே, என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியாக கடவுள் என்று அர்ப்பணித்தார். ஹல்லேலூயா. அர்ப்பணிக்கப்பட்டவன் தெய்வ சமூகத்தில் பெரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வார். ஆமென். யாருக்கு தெய்வ சமூகத்தில் அர்ப்பணிச்சு அழைக்கப்பட்ட தெய்வ பிள்ளைகள், உங்களுடைய அழைப்பு தெரிந்து கொள்ளுதல் எதுவாக இருந்தாலும், வாழ்க்கையில் என்னதான் கஷ்டம் வந்தாலும் எல்லாம் நன்மைக்கு ஏதுவாக என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அநேக வசனங்களை நான் எடுத்து அதெல்லாம் சொல்ல விரும்பல, ஒரு ஆலோசனையாக தான் நான் சொல்லியிருக்கிறேன். ஹல்லேலூயா. தெய்வ பிள்ளைகளை எல்லாரும் கண்களையும் விடலாம் தேவ சமூகத்துல. அன்றியும்
அவருடைய தீர்மானத்தின்படி, நம்ம தீர்மானத்தின்படி இல்லை. நம்ம இந்த இடத்துல ஆராதிக்க வந்திருக்கிறோம். கர்த்தருடைய அனாதி தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவர்களிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு இதுவாய் இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார்கள். எவர்களை மேன்மைப்படுத்தி இருக்கிறாரோ அவர்களை கர்த்தர் மகிமைப்படுத்தியும் இருக்கிறார்கள். இன்னைக்கு ஒருவேளை பாதையில பல கஷ்டங்கள் நெருக்கங்கள் இருக்கிற பார்த்து பயந்து போவாதுங்க. சரியான பாதை தான். ஹல்லேலூயா. அழைக்கப்பட்டவன் அடிமைத்தனத்தில் இருக்கிறவர்களை வெளியே கொண்டு வருவாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அர்ப்பணிப்பு நேரத்தில் எத்தனை பேருக்கு இருக்கிறது ஆண்டவரே? ஹல்லேலூயா. நான் எதை தெரிந்தெடுக்கணும்? ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில தெய்வ சமூகத்தில் வாய்களை திறந்து ஹல்லேலூயா, அப்பா அப்பா என்னை அழைத்திருக்கிறீர், உண்மைதான் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இன்னைக்கு என் வாழ்க்கையில நான் கடந்து வருகிற என்னுடைய வாழ்க்கை பிரயாணத்துல பல பாடுகள் இருக்கிறது. இதெல்லாம் நன்மைக்கு. ஹல்லேலூயா. எதுவா இருந்தாலும் நன்மைக்கு தான்ப்பா. நீங்க கைவிடுகிற தெய்வம் அல்ல. ஹல்லேலூயா. எத்தனை பாடுகள் இருந்தாலும் கர்த்தர் கைவிடுகிற தெய்வம் அல்ல. மோசே அந்த நாணல் பெட்டிக்குள்ள இருந்த போதே ஹல்லேலூயா கர்த்தருடைய கண்கள் பார்த்தது. கொட்டாரத்துல வளர்ந்த போதும் பார்த்தது. வனாந்தரத்தில் ஆடுகளை வைத்துக் கொண்டிருந்த போதும் கர்த்தர் பார்த்து கொண்டுதான் இருந்தார். ஒற்றடி தரிசனத்தை கொடுத்த போதும் கர்த்தர் பார்த்தார். எகிப்திலே பார்வோனுக்கு முன்னாக போய் நின்ற போதும் கர்த்தர் தான் கூட இருந்தார். எந்த இடத்துல நிற்பீங்களோ அந்த இடத்துல கர்த்தர் கூட இருப்பார். ஆனா பாதை சரியா இருக்கணும். தெரிந்தெடுக்கிற பாதை இன்னைக்கு கலைஞர் மனம் போன போக்குல இஷ்டத்துக்கு தெரிஞ்செடுக்காதுங்க. ஆண்டவரே நான் எந்த பாதையில போனப்பா, ஆண்டவரே நான் எந்த பாதையில போனா ஜீவனுக்குள்ள பிரவேசிப்பேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த பாதை ஆண்டவரே? ஹல்லேலூயா. அழைக்கப்பட்டவன் சாதாரணமானவன் அல்ல. ஹல்லேலூயா. அழைக்கப்பட்டவன் சாதாரணமானவன் அல்ல. வெளிப்படுத்தின விசேஷம் அதனுடைய 19வது அதிகாரம் 9வது வசனத்திலே ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. அழைக்கப்பட்டவங்க பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. எல்லாரும் பாக்கியவான்கள் லிஸ்ட்ல வர முடியாது. ஹல்லேலூயா. ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாண விருந்து என்ன? ஆண்டுடைய வருகை. ஹல்லேலூயா. எத்தனை பேரை கர்த்தர் அழைத்திருக்கிறார்? ஆமென். ஹல்லேலூயா. அழைக்கப்பட்டவங்க பரிசுத்தமா வாழுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அநித்தியமான பாவ சந்தோஷங்கள், இந்த உலகத்துல சில சந்தோஷங்கள் மன நிறைவு கொடுக்கலாம், இல்ல ஆவிக்குரிய வாழ்க்கையில் அது நமக்கு தேவையில்லை. ஹல்லேலூயா. அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்காக சில பாடுகளை அனுபவிக்கும்படி மோசே அன்றைக்கு தெரிந்தெடுத்தார். அவருடைய வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதித்தார். வேதத்துல மிக உன்னதமான ஒரு மனுஷன் ஒன்று அது மோசே மாத்திரமே. ஹல்லேலூயா. தெய்வ பிள்ளைகளை கர்த்தருக்காக இன்னைக்கு எதை விட போறீங்க? ஹல்லேலூயா. சில உலகத்தின் காரியங்கள். ஹல்லேலூயா. அநித்தியமான பாவ சந்தோஷம், நித்தியத்திற்காக சில அநித்தியங்களை வெறுக்கிறதுல தப்பு இல்லையே. நித்திய ராஜ்யத்தை பெற்றுக் கொள்வதற்காக இந்த உலகத்துல சில வேண்டாததை வெறுக்கிறதுல தப்பு இல்லையே. விட்டு விடுகிறது தப்பு இல்லையே. மனுஷனை கண்டு பயப்படாதுங்க. ஹல்லேலூயா. மோசே கொட்டாரத்துல ராஜாவுக்கும் ராணிக்கு மகனாக இருந்து அது எல்லாத்தையும் வெறுத்து விட்டு ஓடின, அவங்கள்ட்ட சொல்லிட்டு வரல, யாருக்கும் தெரியாம வெளியே வந்தார் மோசே. என்ன கர்த்தர் கூட இருந்தார். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏதோ உலக சந்தோஷங்களை அனுபவிச்சு இதுதான் வாழ்க்கைன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. போதும், தெரிந்தெடுக்க வேண்டிய வேலை வந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எதை தெரிஞ்செடுக்க போறீங்க? ஹல்லேலூயா. அந்த நித்திய ராஜ்யத்தை தெரிந்தெடுக்க போறீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா இயேசுவே, அந்த நித்திய ராஜ்யத்துக்கு நேராக எங்களை நடத்துங்கப்பா. ஆண்டவரே, பாவ சந்தோஷங்கள் எங்களுக்கு வேண்டாம் தகப்பனே. ஆண்டவரே, உலக பிரகாரமான காரியங்கள் எங்களுக்கு வேண்டாம் ராஜா. நீர் விரும்புகிற வாழ்க்கை எங்களுக்கு போதும் ஆண்டவரே. அந்த பாதையில எது இருந்தாலும் அர்ப்பணிப்போமா. ஹல்லேலூயா. ஒரு 2 நிமிஷம் முடிஞ்சவங்க எழுப்பி நிக்கலாமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஹல்லேலூயா. நீங்க என் வாழ்க்கையில எந்த பாதையை அனுமதிச்சாலும் அதுல பிரயாணப்பட நான் ஆசையா இருக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அவள் சொல்கிறார், ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறக்கிறேன், முன்னானவைகளை நாடுகிறேன். எதற்கு தெரியுமா? கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த வரம் அழைப்பின் முந்தைய பொருளுக்காக நான் இலக்கை நோக்கி தொடர போகிறேன். எத்தனை பேர் அர்ப்பணிக்கிறீங்க? ஹல்லேலூயா. சில பின்னானவைகளை மறந்தே ஆக வேண்டும். முன்னாலே இருக்கிற சிலதை பெற்றுக் கொள்ள வேண்டாம். சில பின்னானவைகளை மறந்தே ஆக வேண்டும், விட்டுவிட வேண்டும். ஹல்லேலூயா. அவள் சொல்கிறார், கிறிஸ்துவுக்காக எனக்கு லாபமாய் இருந்த எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டு விட்டேன், குப்பை என்று எண்ணுகிறேன். ஹல்லேலூயா. ஒன்று மாத்திரம் செய்கிறேன். ஹல்லேலூயா. பின்னானவைகளை மறக்கிறேன். என்னைக்கு இருக்கிறது மாதிரி இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. ஒரு மாற்றம் வரணும். ஒரு மாற்றம் வந்து கொண்டே இருக்கணும். கிறிஸ்தவ வாழ்க்கையில, ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஒரு மாற்றம், ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய ரட்சிப்பு, ஒவ்வொரு நாளும் ஒரு பரிசுத்தமாகுதல் வந்து கொண்டே இருக்க
ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாண நாள் வரப்போகிறது. ஹalleluya ஹalleluya. சில அழைக்கப்பட்டவர்கள் இன்னைக்கு அபாத்திரமா போய் கொண்டிருக்கிறாங்க. அழைக்கப்பட்ட அநேகர் இன்னைக்கு உலக பிரகாரமாக போய்விட்டாங்க. மாம்சமும் மனதும் விரும்பினது நடந்து போயிச்சாங்க. ஆனா கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். ஹalleluya ஹalleluya. ஆண்டவரே, நான் எதை தெரிந்தெடுக்க வேண்டும்ப்பா? எந்த பாதையில நடக்கணும் ராஜா? எப்படியாகணும் ராஜாதி ராஜாவுடைய அந்த சன்னிதானத்திலே போய் நிற்கணும். குற்றமற்ற ஒரு வாழ்க்கை. ஹalleluya ஹalleluya ஹalleluya. மோசே யாருக்கும் பயப்படல. தன்னுடைய அழைப்புல உறுதியா இருந்தார். சரியானதை தெரிந்தெடுத்தார். கர்த்தர் தரிசனத்தை கொடுத்தார். கர்த்தர் பயன்படுத்தினார். எந்த கடினமான பாதையில கர்த்தருடைய கரம் மோசையோடு கூட இருந்தது. அப்படியான தேவ பிள்ளைகளே, கர்த்தருக்காக சில உலக காரியங்களை விட்டு கர்த்தருக்காக வரும்போது இந்த உலகம் பகைக்கும், குடும்பம் பகைக்கும், உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் சுற்றுப்புறம் எல்லாரும் பகைப்பாங்க. யாருக்கும் பயப்படாதுங்க. கர்த்தரை மாத்திரம் நோக்கி பாருங்க. சில டிசிஷன் எடுக்கணும். நான் தேவ சமூகத்துல இருங்க. ஆண்டவரே, நான் இதை செய்யலாமா? நான் எதை தெரிந்தெடுக்க வேண்டும்? ஹalleluya. எதப்பா தெரிந்தெடுக்கணும்? ஹalleluya 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 ஹalleluya. கட்டின வீடும் நிலம் பொருளும் கண்டிடும் உற்றாருறவினரும், கட்டின வீடும் நிலம் பொருளும் கண்டிடும் உற்றாருறவினரும், உணவிட்டு நாடி போனா உணவந்தோடு வருவதில்லை. அழகோ மாயை நிலைத்து